கிருபையும் இறக்கமுள்ள தகப்பனே அப்பா இந்த நாளை கொடுத்தருக்கா கொடான கொடி ஸ்தோத்திரம் அன்பை ஏறடிக்கிறேன்ப்பா. இதோ அன்பின் தெய்வமே எங்களை இதுவரை காத்து பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எங்கள் திருச்சபை மக்கள் அனைவரும் இந்நாள் வரை காத்து பெரிதான கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ எங்கள் ஊரை அனைவரையும் காத்து பெரிதான கிருபைக்காக நன்றி ஏசப்பா. எங்கள் போதர் குடும்பத்தையும் பார்த்து அர்ப்பணிக்கிறோம். அவர்களை காத்து வழிநடத்துங்கள் அன்பின் ரட்சகரே அப்பா. இந்த ஊரில் உள்ள அனைவரையும் எங்கள் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துங்கள் ஏசப்பா. இதோ இப்பொழுது வாசிக்கப்பட்ட சங்கீத பகுதி வேத வாசிப்புகள் அனைத்தையும் நீ ஆசீர்வதித்து பொறுப்பேற்று வழிநடத்துங்கள் அப்பா. மேலும் அன்பின் தெய்வமே இதோ உலகத்தை ஆட்டி படைக்கும் கொரோனா வைரஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிற அன்பின் ரட்சகரே. அந்த கொரோனா வைரஸ் ஏசப்பா அடியோடு அழித்து போடுங்க அன்பின் ரட்சகரே. உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்பா. உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. அன்பின் தெய்வமே இந்த கொரோனா வைரஸை அடியோடு அழித்து போட்டு ஏசப்பா எங்களுக்கு விடுதலை தாருங்கள் அப்பா. இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்களேப்பா. ஒவ்வொருக்கும் விடுதலை தாருங்கள் ஏசப்பா. உமக்கு சாட்சியுள்ள மகள்கள் பிள்ளைகளாக வளர்த்தக்கதாக கிருபை தாருங்கள் அன்பின் ரட்சகரே. அன்பின் தெய்வமே எங்கள் ஊரில் உள்ள அனைவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கள். அவர்கள் தேவைகளை சந்திங்கள் அப்பா. அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற உதவி தந்து அவர்களை காத்து நடத்துங்கள் அன்பின் ரட்சகரே சப்பா. இந்த நாளை கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி சப்பா. வரும் நாட்களையும் பார்த்து அர்ப்பணிக்கிறோம். வரும் நாட்களை எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் பரமபிதாவே, ஆமென். நாம் வாசிக்க தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 20ஆம் அதிகாரம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. தேவன் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 15 வசனங்கள் முதல் 22 வசனங்கள் முடிய. அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோடே பேசி, நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும்போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். அதற்கு மருத்துவச்சிகள் பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளைப் போல அல்ல, அவர்கள் நல்ல பலமுள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்திற்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளையெல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளையெல்லாம் உயிரோடே வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாளிலே நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனம் 43 தொடங்கி 48 வரை. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் சொன்னபோது பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சுஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள்,
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் பெரிதால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் பெரிதால் போதும். இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு. கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். உன்னிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், உன்னிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். உன்னிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், உன்னிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாயினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாயினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் சுத்தம் செய்தேன், ஒவ்வொரு காயங்களாய் சுத்தம் செய்தேன். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமாம் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். விசுவாசிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். செய்திக்கு செல்வதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அமர்ந்து எங்களுடைய இல்லங்களில் இருந்த வண்ணமாக நாங்கள் ஒரு தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, வேதாகமத்தில் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பெண்களை குறித்து
நாங்கள் இந்த நாளில் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்படும்படியாக உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய திரு சித்தத்திற்கு எங்களை நாங்களே இருக்கின்ற வண்ணமாக தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை கர்த்தர் இந்த இடத்தில் நீர் எங்களை வைத்ததற்கு ஒரு நோக்கம், ஒரு சித்தம், ஒரு திட்டம் உண்டு என்பதை விசுவாசித்து கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதற்கு உகந்த கருவிகளாக ஆண்டவரே பெண்களை நாங்கள் திருச்சபையின் ஊழியங்களில் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவதற்கு அர்ப்பணித்து ஜீவிக்க நீர் கிருபை தாரும். உம்முடைய சித்தத்திற்கு தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட பெண்கள் என்கின்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வருகின்றார். அந்த ராஜா வரும் பொழுது அவருக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது. இஸ்ரவேலர் பலுகி பெருகி இருக்கின்றார்களே, ஒரு யுத்தம் வந்தால் இவர்கள் எதிரிகளோடு சேர்ந்து நம்மை மேற்கொண்டு இவர்கள் இந்த தேசத்தை விட்டு சென்று விடுவார்கள். அப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது. ஆகவே இவர்களை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த பார்வோன் கடினமான வேலை பளுவை கொடுத்து அவர்களை ஒடுக்குகின்ற காரியத்தை பார்க்கின்றோம். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த பார்வோனால் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஜனங்கள் பலுகி பெருகினார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். எந்த நோக்கத்திற்காக ஒடுக்க நினைத்தார்களோ ஆனால் அந்த நோக்கம் எதிர்மறையாக நடைபெற்றதை இந்த பகுதியில் நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அந்த பார்வோனுக்கு ஒரு எண்ணம் வருகின்றது. பிறக்கின்ற ஆண் குழந்தைகளை எல்லாம் பிறக்கும் பொழுதே அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தனக்குள்ளே தீர்மானம் எடுக்கின்றார். அப்படி அவன் செயல்படும் பொழுது அந்த நாளில் இருந்த மருத்துவச்சிகள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர்கள் சிப்பிரால் பூவால் என்று சொல்லக்கூடிய 2 எபிரேய மருத்துவச்சிகள், இவர்கள் தலைமை மருத்துவச்சிகளாக இவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் செய்த காரியம் ராஜாவினால் தங்களுக்கு கட்டளை வந்த பொழுது அவர்கள் செல்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அந்த ஆண் குழந்தைகளை கொல்லுவதற்கு அவர்கள் விரும்பவில்லை. அப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் செய்யவில்லை. காரணம், அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததினால், தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு அவர்கள் ராஜாவினுடைய கட்டளையாய் இருந்த பொழுதிலும் கூட அதற்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் செயல்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஒருவேளை சபைக்கு பாடுகள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவருக்காக நாம் செயல்படும் பொழுது நம்முடைய வாழ்வில் பாடுகள், உபத்திரவங்கள் வரலாம். இவைகள் ஏன் அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால், தேவன் தம்முடைய திட்டத்தின்படி நம்மை பயன்படுத்த, பரலோகத்திற்கு தகுதிப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட பாடுகளை ஒருவேளை நாம் சந்திக்க நேரிடலாம். ஆனால் பாடுகள் ஒரு நாளும் நம்மை அழித்து விடாது. அது தேவனுடைய மகிமைக்கு ஏதுவாகவே நடத்தி செல்லும். இந்த இடத்திலும் இவர்கள் ராஜாவினுடைய கட்டளைக்கு, இவர்கள் பார்வோனுடைய கட்டளைக்கு அவர்கள் பயப்படாமல் கர்த்தருக்கு பயந்தவர்கள் செயல்பட்டதை நிமித்தமாக அந்த பார்வோன் கூப்பிட்டு கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள், எபிரேய பெண்கள் அவர்கள் மிகவும் பலசாலிகள், நாங்கள் செல்வதற்கு முன்னதாகவே அவர்கள் பிள்ளைகளை பெற்று விடுகிறார்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். இதன் நிமித்தமாக கர்த்தர் அவர்களுடைய குடும்பங்களை, சிப்பிரால் பூவாளுடைய குடும்பங்களை கர்த்தர் தலைக்க செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்காக நாம்
செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்காக நம்முடைய குடும்பங்களை வர்த்திக்க செய்கின்றவராக இருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அடுத்ததாக 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இடத்தில் மோசேயினுடைய பிறப்பின் காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலும் நாம் பார்க்கும் பொழுது அழகுள்ள குழந்தை என்று கண்டு அதனுடைய தாய் 3 மாத காலம் ஒளித்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். எப்படி அவர்களுக்கு இந்த தைரியம் வந்தது? இந்த சிப்பிரால் பூவால் என்று சொல்லக்கூடிய அந்த மருத்துவச்சிகள் கொடுத்த தைரியம். ஏற்கனவே அவர்கள் அந்த ராஜாவினுடைய கட்டளைக்கு மீறி அவர்கள் அந்த குழந்தைகளை காப்பாற்றியதனுடைய சூழலை அறிந்தது நிமித்தமாக இப்பொழுது பிறக்கக்கூடிய ஆண் குழந்தைகளை நதியிலே போட்டுவிட வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்த பொழுதிலும் கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளுவதற்காக, இந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவர்கள் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையில் அவர்கள் 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தர் மோசேயை கொண்டு அற்புதமாய் பயன்படுத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் வழி நடத்தின கர்த்தர் முகமுகமாய் பேசிய இந்த மோசேயை காப்பாற்றியவர்கள் இவர்கள் எல்லாம் பெண்களே என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த நதியில் விட்டிருந்த பொழுதும் கூட அதனுடைய அந்த குழந்தையினுடைய மோசேயினுடைய தாய் அந்த குழந்தைக்கு என்ன நேரிடுகிறதோ என்று பார்ப்பதற்காக அந்த குழந்தையினுடைய சகோதரியையும் அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அந்த பார்வோனுடைய மகள் அந்த குழந்தை அழகுள்ளது என்று கண்டு அதன் மேல் பரிதாபப்பட்டு அந்த குழந்தையை தன்னுடைய மகனாக, வளர்ப்பு மகனாக எடுத்துக்கொள்வதை நாம் பார்க்கின்றோம். தேவனால் பயன்படுத்தப்பட்ட மோசேயை காப்பாற்றுவதற்காக இந்த 5 பெண்களும் அவர்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டார்கள். பயன்படுத்தப்படுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவ்வண்ணமாக ஒருவேளை பெண்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும்? ஆண்கள் தான் பலசாலிகள், ஆண்கள் தான் குடும்பத்தை பாதுகாக்கின்றவர்கள், குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கிறவர்கள், ஆண்கள் தான் அவர்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்துதான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்தாலும் காணப்பட்டாலும் கூட கர்த்தருக்காக பெண்கள் பயன்படுத்தப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். பெண்களால் காப்பாற்றப்பட்ட ஆண் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் பார்க்க முடியும். 2வது காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. யெகூ 1வது வசனம், யெகூ மரணம் அடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதற்கு முன்னதாக இருக்கின்ற அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 80 ஆண்டு காலங்கள் ஒரு அமைதியின் காலமாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு பார்க்கும் பொழுது யெகூ மரணம் அடைந்த பின்பு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான காரியத்தை இவர்கள் செய்கின்றார்கள். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகள் 4:2, ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆக்சோரின் ஆளுகிற யாபீன் என்னும் கானானினுடைய ராஜாவின் கையிலே விற்று போட்டார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஒரு 20 ஆண்டு காலங்கள் இப்படிப்பட்ட ஒரு அடிமையின் காரியத்தில் அவர்கள் செயல்படுகின்றார்கள். இந்த நேரத்தில் அவனுடைய சேனாபதியாகிய சிசேரா என்று பேர் கொண்ட ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால் இந்த ஜனங்களை ஆளுகை செய்கின்ற காரியத்தை பார்க்கிறோம். அவன் மிகவும் அதிகமாய் அவர்களை ஒடுக்கினார்கள் என்று சொல்லியும் கொடுமையாய் ஒடுக்கினார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தில் 3வது வசனத்தில் சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த காலத்திலே அவர்கள் செய்கின்ற காரியம், அக்காலத்திலே 4வது வசனம், அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட அவர் ஒரு நியாயாதிபதியாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு காரியம், அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி சொல்லப்படுவதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்தில் நடைபெறுகின்ற காரியம்,
இந்த வெற்றியை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். அதற்காக பாராக்கை கர்த்தர் அழைக்கின்றார், பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நீ போ, கர்த்தர் உனக்கு இவர்களை சிசேராவை ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது பாராக் சொல்லிவிடுகின்றார், நீர் என்னோடு கூட வந்தால் ஒழிய நான் அந்த யுத்த களத்திற்கு நான் செல்ல மாட்டேன், நீங்களும் என்னோடு வர வேண்டும் என்று சொல்லி பாராக் சொல்லுவதை பார்க்கின்றோம். ஒருவேளை என்னுடைய பணி தீர்க்க தரிசனம் சொல்லுவதுதான், நியாயம் விசாரிப்பதுதான் என்னுடைய பணி என்று சொல்லி தெபோரால் விட்டுவிடாதபடிக்கு நானும் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாக கர்த்தர் அந்த ஜனத்திற்கு விடுதலை கொடுக்கின்றார், என் ஜனத்திற்கு விடுதலை கொடுக்கின்றார் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு அவர்கள் என்ன செய்கிறார் என்றால் யுத்த களத்திற்கு செல்ல தீர்மானிக்கின்றார்கள். ஆனால் ஒரு காரியம் இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, இந்த யுத்தத்தில் கிடைக்கின்ற மேன்மை உனக்குரியதல்ல, அது ஒரு பெண்ணே சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற காரியத்தை பார்க்கின்றோம். இருந்தாலும் அதன் பிறகும் கூட தனக்கு மேன்மை இருக்காது என்பதை அறிந்த பொழுதிலும் கூட இவர் பாராக் செய்கின்ற காரியம் தொடர்ந்து கர்த்தருக்காக யுத்தம் செய்ய செல்கின்றார். அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது இந்த யுத்தம் நடப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஜனங்கள் நூதனமான வழிபாடுகளை தெரிந்து கொண்டார்கள். தேவர்களை இவர்கள் தெரிந்து கொண்டதின் நிமித்தமாகவே அந்த கோட்டையை நெருங்கி வந்தது, அந்த யுத்தம் அவர்களுக்கு நேரிட்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். இதே போல இன்னும் தொடர்ச்சியாக நாம் பார்க்கும் பொழுது 900 இரும்பு ரதங்கள் அந்த சிசேராவின் இடத்தில் இருந்தது. ஆனால் இந்த ஜனங்கள் இடத்தில் ஆயுதம் இல்லாத நிராயுதபாணிகளாக இவர்கள் காணப்படுகின்றார்கள். ஆனாலும் நடைபெற்ற காரியம் இது. தொடர்ந்து 5வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கும் பொழுது இதை குறித்த விளக்கமான காரியங்கள் சொல்லப்படுவதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்தில் அவர்கள் செய்கின்ற காரியம், யுத்தத்திற்கு இந்த ஜனங்கள் கர்த்தரால் யுத்தம் நடைபெற்றது நிமித்தமாக, பட்டயத்தினால் அவர்களுக்கு கலக்கம் ஏற்பட்டது நிமித்தமாக அவர்கள் ஒருவரும் மீதியாய் இருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். இப்பொழுது சிசேரா செய்கின்ற காரியம், ரதத்தை விட்டு கால்நடையாக ஓடி போகின்ற ஒரு சூழல் வருகின்றது. சங்கீதத்துல நாம் பார்க்கின்ற பொழுது சங்கீதம் 20வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொல்கின்ற வார்த்தையின்படியே இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடைபெறுவதை நாம் பார்க்க முடிகிறது. காரணம், கர்த்தரால் வரவிடப்பட்ட அந்த பொல்லாங்கி நிமித்தமாக அந்த ரதங்கள் முன்னேறி செல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றது. இப்பொழுது அடுத்ததாக நடைபெறுகின்ற காரியம், யாகேல் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணிடத்திற்கு ஓடி செல்கின்றார். தன்னுடைய கூடாரத்திற்கு நீர் பயப்பட வேண்டாம், வாரும் என்று சொல்லி சிசேராவை உள்ளே அழைத்து செல்கின்றார். அழைத்து சென்று அங்கு இருந்த அந்த மிகப்பெரிய ஒரு ஜமகாலத்திற்குள்ளாக அவளை படுக்க வைத்துக் கொள்கின்றார், தங்க சொல்லுகின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அவன் தண்ணீர் கேட்கும் பொழுது பாலை அவனுக்கு கொடுத்து தூங்கச் செய்து, வேதத்தில் சொல்லப்படுகிறது நெற்றியிலே என்று சொல்லி. ஆனால் இன்னும் சில காரியங்கள் பார்க்கின்ற பொழுது நெறி என்று சொல்லப்படுகிறது. காதுக்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் அவன் தூங்கும் பொழுது கூடாரத்தை அடிக்கின்ற அந்த ஆணியை ஒரு கையிலும் வலது கையிலே சுத்தியும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சென்று அவனுடைய அந்த நெறியிலே வைத்து தரையோடு அந்த ஆணி பாயத்தக்கதாக அந்த கூடாரத்தின் ஆணியை அடித்து விடுகின்றார்கள். அவனுடைய தலை உடைந்து அந்த இடத்தில் அவன் மரித்து போகின்ற காரியத்தை பார்க்கிறோம். பாராக் பின்பாக வருகின்றார், வரும்பொழுது பாரும் என்று சொல்லிவிடுகின்றார்கள். ஆனாலும் இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் சொன்னபடியே தனக்கு மேன்மை இல்லை என்று அறிந்த போதிலும் கூட கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக அவர் யுத்தத்திற்கு செல்கின்ற ஒரு காரியத்தை பாராக்கை குறித்து பார்க்கின்றோம். தெபோரால் குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் பாடுகின்றார்கள். அடுத்ததாக தெபோராலே வெளித்தெழு. அடுத்த பாராக்கை குறித்து பார்க்கின்ற பொழுது கர்த்தருக்காக அவர் எழுந்து செயல்படக்கூடியவராக தெபோராலே வெளித்தெழு, பாராக்கே எழும்பு என்று சொல்லுகின்ற காரியத்தை பார்க்கின்றோம். காரணம்,
தெபோராலை போல பெண்கள் தைரியமாக ஆண்டவருக்காக ஜனங்களை, ஒருவேளை ஆண்கள் பயந்து இருக்கின்ற சூழல் வந்த பொழுதிலும் கூட அவர்களுக்கு உறுதுணையாய் இருந்து கர்த்தரோடு கூட கர்த்தரை சார்ந்து அவளுக்கு துணை இருந்து முன்னிறுத்தி நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை தந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் பெண்களினுடைய பங்களிப்பிற்காக, அவர்களுடைய செயல்பாட்டிற்காக, அவர்களுடைய விசுவாச வாழ்வுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சுவாமி, இந்த நாட்களிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றவர்களாக எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் இருந்த பொழுதிலும் கூட ஆண்டவரே, வெகு விரைவில் இந்த வியாதி கட்டுப்படும் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு மீண்டுமாய் நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்று உம்மை விடுதலையோடு கூட நாங்கள் ஆராதிப்போம், ஸ்தோத்தரிப்போம் என்கின்ற உணர்வோடு ஆண்டவரே அந்த நாளிற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தயவாய் வழி நடத்தும். இந்த நாட்களிலும் சுவாமி, ஈரோடு மாவட்டத்தில் கொரோனாவினால் ஆண்டவரே அந்த பாதிப்பு இல்லை என்கின்ற ஒரு காரியத்தை அறிந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உலகம் எங்கிலும் ஆண்டவரே இந்த வியாதி முழுமையாய் நீங்க நீர் அருள் புரியும். உம்முடைய திருச்சித்தத்திற்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஆமென்.